ஹாய்! நம்ம நெறைய வெரைட்டியான பாயசம்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சேமியா பாயசம், அடை பாயசம், பருப்பு பாயசம், ஏன் ஜவ்வரிசி பாயசம் கூட கேள்விப்பட்டிருப்போம். ஆனா கேரட் ஜவ்வரிசி பாயசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்குல்ல. வாங்க எப்படி பண்ணது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜவ்வரிசிய தனியா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நாங்க இன்னைக்கு குக்கர்ல தான் பண்ணியிருக்கோம். 2 கேரட் சீவி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நெய் ஊத்திக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லா நெய் ஊத்திட்டு, கூட வந்து திருவுன கேரட் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க இனிப்பு சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கேரட் வந்து இந்த கலர்ல மாறுனதுக்கு அப்புறமா நீங்க வந்து நாங்க இன்னைக்கு 3/4 லிட்டர் பால் வந்து ஊற்றிருக்கோம். உங்ககிட்ட என்ன பால் இருக்கோ அதை ஊற்றிக்கலாம். ஆனால் தண்ணி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. பால் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வேக வச்சு வச்சுருக்க ஜவ்வரிசி வந்து அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி போட்டு கொஞ்சம் நேரம் தாண்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி கலரில் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் இதுக்காக நட்ஸ் பவுடர் ஒன்று ரெடி பண்ணோம். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. எங்ககிட்ட இன்றைக்கி முந்திரி பாதாம் இருந்துச்சு. அதை வந்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி அந்த பாயசத்துக்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஏலக்காய் எதுவுமே நம்மளுக்கு போட தேவையில்ல. இது மட்டும் போட்டாலே சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் நீங்கள் வந்து இறக்க போகிற டைமில் வந்து உங்ககிட்ட மில்க் மேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். மில்க் மேட் வந்து சின்ன பேக்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பா.